இப்போது எங்களுடைய அந்த மத்திய அரசு சமர்ப்பித்த பட்ஜெட்டில் இது பீகாருக்கு மாத்திரம்தான் பொருந்தும் நாங்கள் கொடுக்குற இந்த இது. இன்னொன்று இது ஆந்திராவிற்கு மாத்திரம்தான், தமிழ்நாட்டிற்கு கிடையாது, பெங்காலுக்கு கிடையாது, அப்படியெல்லாம் இருக்கா? வாட் எவர் வெல்ஃபேர் மெஷர்ஸ் என்னென்ன இருக்கோ அது இந்தியா முழுக்க பொருந்தும். நாங்கள் முந்தைய பட்ஜெட்டை விட நல்லா பண்ணியிருக்கோமான்னு கேட்கல அவங்க எங்களது மொத்தமாகவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க என்ன கிழிச்சாங்க, நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அதுதான் கொஸ்டின். இன்றைக்கு எங்களுடைய தேவை அண்ணாமலையின் தலைமை. ஆனால் இப்போ ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அண்ணாமலை அவர்கள் இந்த சர்வதேச அரசியல் படிக்க போகிறதாகவும், போயிட்டாங்கன்னா இங்கே எடப்பாடி அவர்களும் இங்கே தமிழக பிஜேபியும் சேர்ந்துடும் அப்படிங்கிற அண்ணாமலை அவர்கள் நல்ல வழியில் கட்சியை எடுத்துக்கொண்டு சென்று சோஷியல் சைக்காலஜிஸ்டாக நம்மளாம் மாறிட்டோம்னு நினைக்கிறேன். பாதி மக்கள் அதற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் சான்று. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் 134வது வட்ட மாமன்ற உறுப்பினர் உமா ஆனந்தன் அவர்கள். வணக்கம் மேடம். மேம், மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி அமைச்சிருக்காரு. ஆட்சி அமைச்சு ஒரு முதல் பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க. இந்த பட்ஜெட் பொறுத்த வரைக்குமே பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் முக்கியத்துவம் அதிகமாக இருக்குது. தமிழகத்துடைய பெயரில் தமிழகத்துக்கு பட்ஜெட் எதுவுமே ஒதுக்கலை அப்படிங்கிற பெரிய விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்காக நிறைய ஆர்ப்பாட்டங்கள் திமுக நடத்தியிருக்காங்க. இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் நடத்தியிருக்காங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன மேம்? ஒன்று, எதிர்கட்சிகளுக்கு புள்ளி வைத்த இந்திய கூட்டணிக்கு ஏதாவது ஒரு காரியம் வேணுமா எங்கள் ஆட்சியை பற்றி குறை கூறுவதற்கு? எவ்வளவு நிறைகள் இருக்கிறது, அதை பற்றி இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட வாய் திறந்தது கிடையாது அவங்க. அண்ட் காங்கிரஸ் இவ்வளவு வருடங்கள் அவர்கள் தான் பட்ஜெட்டை போட்டவர்கள். எழுந்து நின்று கேள்வி கேட்ட முன்னாள் மத்திய அமைச்சர் பி சிதம்பரம் அவரை எவ்வளவு பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார். அதில் கிரிட்டிசைஸ் பண்ணணுன்ற ஒரே இன்டென்ஷனோடு இருக்கிறவங்களுக்கு பதில் தேவையில்லை. நான் ஒன்றே இப்போ கேட்குறேன், நான் படித்து காமிச்சிடுறேன். நான் எங்களுக்கும் காங்கிரஸுக்கும் இந்த ஒரு 5 லைன் போதும், எங்களோட தி பெஸ்ட். இன்னொன்று, நீங்கள் தமிழகம் என்ற பேர் இல்லை அப்படின்றாங்க. இப்போது எல்லாருமே அதை பற்றி பேசிட்டாங்க. 2 விஷயந்தான் அதில். இங்கே தமிழ்நாடு பட்ஜெட்டில் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களின் பெயர் இல்லை அப்படின்னு அந்த மாவட்டங்களை விட்டுட்டாங்கன்னு யாராவது கேட்டாங்களா? அடுத்தது, இப்போது எங்களுடைய அந்த மத்திய அரசு சமர்ப்பித்த பட்ஜெட்டில் இது பீகாருக்கு மாத்திரம்தான் பொருந்தும் நாங்கள் கொடுக்குற இந்த இது. இன்னொன்று, இது ஆந்திராவிற்கு மாத்திரம்தான், தமிழ்நாட்டிற்கு கிடையாது, பெங்காலுக்கு கிடையாது, அப்படியெல்லாம் இருக்கா? வாட் எவர் வெல்ஃபேர் மெஷர்ஸ் என்னென்ன இருக்கோ அது இந்தியா முழுக்க பொருந்தும். மாநிலங்களுக்கு அதிக தொகை கொடுத்தது தானே இங்கே சர்ச்சையா வந்திருக்கு. அது ஏற்கனவே காங்கிரஸ்காரங்க ப்ராமிஸ் பண்ணது பிரிக்கப்படும் பொழுது, அதில் தான் நாங்கள் இப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் எங்கே ஆரம்பித்தானாலுமே இன்றைக்கி எங்களை பார்த்து இதை பண்ணிங்களே, நீட்டுலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இதுக்கு பிள்ளையார் சுழி போட்டவர்கள் புள்ளி வைத்த இண்டி கூட்டணி. அன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருந்தவர்கள் ப்ளஸ் கூட்டணி ஆட்சியில் அமர்ந்திருந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் கூட்டணி ஆட்சி, அவங்க எல்லாருமே ஆரம்பித்து வச்சது தான் இது. இதை தான் இன்றைக்கு எவ்வளவு வாட்டி சொன்னாலும் அதை தேர் நாட் லிஸ்னிங். அதனால் செவிடன் காதில் சங்கு ஊதினா மாதிரி, அவ்வளோதான். இது மாத்திரம் நான் சொல்லிடுறேன், எங்களோட நிர்மலா சீதாராமன் மேடம் ப்ரெசென்ட் பண்ண பட்ஜெட் வர்சஸ் பி சிதம்பரம் பட்ஜெட். டேக்ஸ் எக்ஸம்ஷன் 2014 2 லட்சம், எங்களோடதில் 2024 7.75 lakhs. அடுத்தது பேங்க், இது நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் 2014 11%, 2024 0.6%. அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் 2009 to 14 1.57 lakh crores, 2019 to 2025 44.3 lakh crores infrastructure spending. அடுத்து வெல்த் கிரியேட்டட் 2009 to 2014 13 லட்சத்தி கோடி, 2019 to 2024 320 lakh crores, 13 lakh crores எங்க, 320 lakh crores எங்க.
அடுத்தது ஃபாரெக்ஸ் அடிஷன், ஃபாரின் இது 2009 to 14ல் $50 billion. இதே 2019 to 2024ல் $350 billion. 50 எங்கே, 350 எங்கே? அடுத்தது ஜிடிபி ரேங்க் 2014ல் 10 உலக, இன்றைக்கு 2024ல் 5, 5th ரேங்க் வந்திருக்கும். அடுத்தது ஸ்கேம்ஸ் 2009 to 14ல் 78 ஸ்கேம், 2019 to 2024 0 ஸ்கேம்ஸ். ஐ திங்க் திஸ் இஸ் இனஃப். இது ஒன்று போதும். நாங்கள் எப்படி இன்றைக்கு நாடு எப்படி இருக்கிறது, நாங்கள் ப்ரெசென்ட் பண்ண பட்ஜெட்டில் எப்படி இருக்குது, இதையும் படிச்சுட்டு தப்பு கண்டு. ஏன்னா இவங்களுக்கு ஃபஸ்ட்டு 94 பெருசா 240 பெருசான்றதே கணக்கெல்லாம் தெரியல. அதனால் இந்த கணக்கெல்லாம் பார்த்துட்டு புரிஞ்சுக்க முடிஞ்சா புரிஞ்சுக்கிட்டோம். இல்லை சொல்ல வரது வந்து இப்போ காங்கிரஸை விட நாங்கள் சிறப்பான பட்ஜெட் கொடுத்தோம். கண்டிப்பாக இந்த ஃபிகர்ஸ் போதுமே, இந்த ஃபிகர்ஸ் போடாத. கணக்கு தானே, பட்ஜெட்டுன்றது என்ன கணக்கு தானே. நான் இப்போ ஃபிகர்ஸ் தானே, நான் கணக்கில் கொஞ்சம் வீக் நான், அதனால தான் உங்களுக்கு எழுதி வச்சுட்டு படிக்கிறேன். நானா ஒரு ஃபிகரை வாய் தவறி சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான். ஏன்னா நான் வந்து எக்கனாமிக்ஸ் பர்சன் இல்லை, அதனால தான். இப்போ நம்ம காங்கிரஸ் கூட ஒப்பிடுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் பட்ஜெட்டோட இந்த பட்ஜெட் நாங்கள் சிறப்பாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒப்பிட்டு சொல்லலாம் இல்லை மேடம்? எதுக்கு? நாங்கள் எங்களோட, அவங்க தானே இப்போது அவங்க தானே எங்கள் மேலே தப்பு கண்டுபிடிக்கிறாங்க, இந்த பட்ஜெட்டே சரியில்லை அப்படின்ட்டு. அதுக்காக தான் இந்த கம்பேரிசன். நாங்கள் வந்து எங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டேன்னா நான் இப்போ அடுத்து அதை சொல்லணும். எம்எஸ்எம்இக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க மேடம், கேன்சர் ட்ரக்ஸ்க்கு இதை குறைச்சிருக்காங்க டாக்ஸை, இதெல்லாம் நாங்கள் சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். எங்களோட கம்பேர் பண்ணாலும் we are trying to better ourselves. பட் இப்போ பாயிண்ட் வந்து கன்டென்ஷன் வந்து எங்களை குறை சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் எங்களுக்கும் தான் நான் கம்பேர் பண்ண முடியும். எங்களுக்கும்னாக்கா எப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோன்றதுக்கு ஒரு 2-3 விஷயம் தான் நான் சொல்கிறேன். கோல்டு விலை இறைச்சது இருக்கட்டும், எசென்ஷியல் ட்ரக்ஸு குறைச்சதாக இருக்கட்டும், அதெல்லாம் சொல்லியிருக்கேன். டேக்ஸ் எக்ஸம்ஷன் அகெயின், இதெல்லாம். இப்போ பாயிண்ட் வந்து நாங்கள் முந்தைய பட்ஜெட்டை விட நல்லா பண்ணியிருக்கோமான்னு கேட்கல அவங்க வந்து எங்களது மொத்தமாகவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க என்ன கிழிச்சாங்க, நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அதுதான் கொஸ்டின். ஓகே, அதோட சிறப்பாக இருக்குது, அவ்வளோதான் உங்களுடைய வாதம். இது போதும், நீங்கள் இந்த கேள்வியே கேட்கக்கூடாது. நான் இப்போ சொன்ன ஃபிகர்ஸை கேட்டுக்கிட்டீங்களே, எஸ், அப்போ இந்த கேள்வியே வரக்கூடாது உங்ககிட்ட. ஓகே. ஆனால் ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து ஒரு நாற்காலி வந்து தக்க வச்சிருக்கிறதுக்கான ஒரு பட்ஜெட்டு, பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் அதிகமாக கொடுத்துருக்காங்க, இல்லாட்டி நாற்காலி வந்து பறிபோயிடும். நான் ஒன்று சொல்லிட்டேனேப்பா. ராகுல் காந்தி இஸ் அ டிஸ்மல் ஃபெயிலியர் ஆஸ் அ லீடர் ஆஃப் ஆப்போசிஷன். அவரோட பிஹேவியர் பார்லிமெண்ட்டில் வெட்கத்துக்குரிய, கண்டனத்துக்குரியது, வெட்கப்பட வேண்டிய விஷயம். ஸோ நீங்கள் சும்மா வந்து எதனால மேடம் அப்படி சொல்கிறீங்க? அவர் நல்லா பேசுகிறாரு, இப்போ தான் பப்பு கிடையாது நான் அப்படின்னு நிரூபிச்சுட்டு வராருன்னு நிறைய பேர் நல்லா பேசுகிறாருன்னு எதை வச்சு சொல்லுங்க? கான்ட்ரவர்ஷியலாக பேசினா நல்லா பேசுகிறாருன்னு அர்த்தமா? நல்லா பேசுகிறதுக்கும் கான்ட்ரவர்ஷியலாக பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? என்ன கான்ட்ரவர்சி மேடம்? இப்போ அதுக்குன்னு ஒரு இந்த சில வார்த்தைகள் தான் பேசணும்னு ஒரு ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு மீறி அவர் போல இல்ல. வார்த்தைகள்லாம் இல்ல, என்ன இஷ்யூ பேசுறோம், எப்படி பேசுறோம், the way he sat, his body language, his expression. காஸ்ட்டை பற்றி கேட்டவர் அவர். இன்னைக்கு காஸ்ட்டை பற்றி கேட்டாங்க. அவர் தான் வெளில இருக்கச்ச மோடியோட காஸ்ட்டை பற்றி அசிங்கமாக பேசியவர் முன்னாடி. ஓகே, பார்லிமெண்ட்ல உங்களுக்கு என்ன இரிட்டேட் ஆச்சு அவர் பேசினதுல? சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்க மேம். See the way he was standing up and asking questions, pointing out. ஃபர்ஸ்ட் ஒன்று நான் சொல்கிறேன், மேட்டரும் இல்லை, பாடி லாங்குவேஜும் பேடுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, எஸ்சிக்கு சொன்னார், புரியுதா? அப்போ நாங்கள் திரௌபதி முர்மு அவர்களை பிரசிடெண்ட்டாக இது பண்ணப்போ எஸ்டி ஃபஸ்ட்டு இவங்க, அது தெரியலையா? அடுத்து நாங்கள் பிரிக்கிறவர்கள், நாங்கள் அப்துல் கலாமை பிரசிடெண்ட்டாக யார் பண்ணது? அதுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தது யார் இதில்? ஸோ டோன்ட் ட்ரை டு டிஃபெண்ட் த அன்டிஃபெண்டபிள். அண்ணாமலை அவர்கள் லண்டன் பயணம் அப்படிங்கிறத விஷயம் வந்து இந்த 1 மாதம் 2 மாதம் காலங்கமாக அது பேசிகிட்டே இருக்கும். என்னென்னா சர்வதேச அரசியல் பிடிக்கிறதுக்காக லண்டன் போகிறாரு அப்படிங்கிற விஷயம்தான். போயிட்டாருன்னா இங்கே வந்து தற்காலிக தலைவர் இல்லை செயல் தலைவர் அந்த மாதிரி யாராச்சும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கா? வந்தாங்கன்னா ஒரு சில நபர்கள் பெயர்லாம் வருது, அவங்க வரக்கான வாய்ப்புகள் இருக்கா? என்ன ஒன்று, நான் வந்து அதை பற்றி இப்படி தான் நடக்கும் என்று சொல்வதற்குரிய அதிகாரமோ அந்த ஒரு மையக்குழுலையும் நான் இல்லை. நான் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது இல்லை, நான் ஒன்று சொல்கிறேன். அவர் எங்கிட்ட சொன்னது, அவராகவே சொன்னதுனால, ஷெவனிங் ஸ்காலர்ஷிப் ரொம்ப ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் ஸ்காலர்ஷிப் ஆக்ஸ்ஃபோர்டில். ஓகே, அவருக்கு அது கிடச்சிருக்கு. யூஸ்வலாக இது பியூரோக்ராட்ஸ் அண்ட் இவங்க தான் யூஸ்வலாக தி கெட். அவருக்கு வந்து அது கிடச்சிருக்கு. இட்ஸ் அ வெரி வெரி ப்ரெஸ்டீஜியஸ் ஸ்காலர்ஷிப். நோபடி இந்த ரைட் மைண்ட் இதை வந்து இந்த ஸ்காலர்ஷிப்பை வேண்டாம் அப்படின்னு சொல்ல. அவர் இப்போது முதல்ல 5 மாதமோ 6 மாதமோ எனக்கு வந்த செய்தி, அவர் இப்போ 3 மாதமாவது போகிறார் அப்படின்னுட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம். அண்ணாமலையின் தலைமை
நீட் ஆஃப் தி அவர் பிஜேபிக்கு. ஓகே. இன்றைக்கு எங்களுடைய தேவை அண்ணாமலையின் தலைமை பிஜேபிக்கு. அதில் எந்தவித ஒரு சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. 3 மாதம்னா இது வந்து நவீன அந்த கம்ப்யூட்டர் ஏஜ். எங்கே இருந்துட்டுனாலும் இது பண்ணலாம். இப்போது திரும்பி நான் கம்பேரிசனுக்கே வரேன். ராகுல் காந்தி எப்போ பாரு அந்த பட்டாயா அந்த இதெல்லாம் போயிட்டுருப்பாரு. லீடராக இருக்கச்சு கூட அவர் ஆப்போசிஷன் லீடராக இருக்கச்சு கூட ஹாலிடே தான் வந்திருக்காரு. எப்போ பாரு ஹாலிடேக்கெல்லாம் பார்ப்பாரு. அப்போ யாராவது கேட்டாங்களா இப்படி லீடர் காங்கிரஸ் லீடர் இப்படி ஜெனரல் போயிட்டுருக்காரு அப்படின்ட்டு? தமிழக சூழ்நிலை வேறு இல்லை மேடம். என்ன சூழ்நிலை? அரசியல் ஒன்று தானே. தே போத் ஆஃப் தேம் ஆர் இன் த ஃபீல்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் தானே. அப்புறம் ஒய்கம் அண்ட் இன்னொன்று நான் சொல்லிடுறேன். இப்போது அண்ணாமலைஜி அவர்கள் போனாலும் அங்கே இருந்தபடியே கவனித்துக்க முடியாத. நான் தான் சொல்கிறேன், இது கம்ப்யூட்டர் நவீன காலம். அங்கே இருந்தபடி வேணால் ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். பட் தட் இஸ் நாட் கோயிங் டு மேக் திஸ் திங். அண்ணாமலை நான் சொன்ன மாதிரி அண்ணாமலையின் தலைமை இன்றைக்கு மிக 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 முக்கியமானதொன்று. ஏன்னா எங்களுக்கு மாத்திரம் இல்லை, தமிழ்நாட்டுக்கே இன்னைக்கு தேவை அவரை மாதிரி ஒரு தலைமை இன்றைக்கு. ஓகே. இப்போ போனார்னா அந்த வெற்றிடத்தை நிரப்புறக்கு ஒரு ஆள், இப்போ ஒரு செயல் தலைவர் அப்படிங்கிற விஷயமும் வராதுன்னு நினைக்கிறீங்களா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. இப்போ ஆன்லைன்லேருந்தே பார்த்துக்கலாம் அப்படின்னு திரும்பி சொல்கிறேன்ப்பா நான். இது வந்து பாஜக தலைமை முடிவு செய்ய வேண்டியது. நான் திருப்பி சொல்கிறேன். நான் உன்னை சர்ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா, நான் பாஜகவில் எந்த பொறுப்பிலும் இல்லை கட்சியில் நான் இதில். ஸோ அதனால் ஐ எம் நாட் த ஃபிட் பர்சன் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின் அதில். ஓகே. இதில் எனக்கு ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, அவருடைய லண்டன் பயணத்துடைய அந்த ஸ்காலர்ஷிப் பற்றி சொல்லியிருந்தீங்க. அது ஷார்ட்டாக என்னென்ன விஷயம் மட்டும் சொல்லிடுங்க. ஏன்னா எங்கேயுமே யாருக்கு தெரியாது என்ன ஸ்காலர்ஷிப் என்ன விஷயம். இட்ஸ் கிவன் பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஓகே. இதில் 2-3 விஷயம் ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ். ஷெவனிங் ஸ்காலர்ஷிப்னு ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி இது. அது ஆல் எக்ஸ்பென்சஸ் பேட் ஃபார் த கேண்டிடேட். அவங்களது தங்குற செலவு, அவங்களது இது எல்லாமே அது இட் இஸ் கவர்ட். ஆஸ் ஐ டோல்ட் யூ, இட்ஸ் அ வெரி வெரி ப்ரெஸ்டீஜியஸ் ஸ்காலர்ஷிப் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இங்கே பிரிட்டிஷ் கவுன்சிலில் அங்கே தான் அது ஆன்லைன் அப்ளிகேஷன். யூ ஹாவ் டு க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாம் கொடுக்கணும். நம்மளோடதெல்லாம் சப்மிட் பண்ணி அதுக்கு செலக்ட் ஆகுதுன்றது தே மே ஹாவ் 2 or 3 tiers ஆஃப் செலெக்ஷன், எலிமினேஷன். அதெல்லாம் தாண்டி அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட திறமையால் இதுக்கு செலக்ட் ஆகியிருக்கார். வெரி வெரி ஹேட்ஸ் ஆஃப். ஒன்ஸ் அகெயின் ஹி ஹஸ் ப்ரூவ்ட் ஹி இஸ் அ மேன் ஆஃப் மெட்டல். உங்கள்ட்ட பர்சனலாக என்ன சொல்லியிருந்தாரு? நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரா? இல்லை, கிளம்புறேன் என்னென்ன இது கிடச்சிருக்குக்கான்னு. இது கிடச்சிருக்கு, இது போகணும். இது ஏன் இதையும் சொன்னாங்க அதில், மை டாட்டர் இஸ் ரோட் ஸ்காலர் ஆக்ஸ்ஃபோர்டில். அதுவும் இதே மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஸ்காலர்ஷிப், ஷெவனிங் ஸ்காலர்ஷிப்னு. இது யூஸ்வலாக பீப்புள் ஃப்ரம் த பியூரோக்ராட்டிக் சர்க்கிள் கெட் திஸ். நான் இவருக்கு முன்னாடி நிறைய தமிழ்நாடு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கே கிடச்சிருக்கு. ஓகே ஓகே மேம். அண்ணாமலைக்கு சிகரம் வைத்த மாதிரி அண்ணாமலை இன்னும் ஹூ இஸ் டெக்கரேட்டிங் இட் மோர்ன்றது தான். இப்போது அண்ணாமலைக்கு இதனால் கிரெடிட்டா இல்லை இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அண்ணாமலை அவர்கள் கிரெடிட் கொடுக்குறாரு. 2 ways. ஓகே. இப்போது அண்ணாமலை அவர்கள் பற்றி பேசும்போது, இவர் வந்ததுக்கப்புறம் தான் தமிழகத்தில் வந்து பாஜக ஒரு நிலையான சக்தி பெற்றிருக்கு, ஒரு பலம் பெற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களாகட்டும், எல்முருகன் அவர்களாகட்டும், அவங்க இருக்கும்போது அந்த பவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சுகள் வருது. அது உண்மையா? ஒன்று இதில் வந்து பாஜகவோட பழைய தலைவர்களுடைய கான்ட்ரிபியூஷனை நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது அதில். அப்போல்லாம் கலைஞர் கருணாநிதி அவர்கள், ஜெயலலிதா அம்மையார், இந்த மாதிரி தனிப்பட்ட ஒரு ஆளுமைகள் தமிழ்நாட்டில் அவங்க 2 பேருமே கோலோச்சி கொண்டிருந்த காலம் அதில். அதுக்கு முன்னாடி எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், இந்த மாதிரி ஆளுமைகள்லாம் இருந்தப்போ நாங்கள் அவங்கக்கிட்ட அலையன்ஸில் இருந்திருக்கோம். போத் திராவிட முன்னேற்ற கழகத்தோடையும் அலையன்ஸில் இருந்திருக்கோம், இவங்களோடையும் வந்திருக்கோம் அதில். ஸோ அதனால் இப்பேற்பட்ட ஆளுமைகள் மத்தியில் எங்களுடைய தலைமை எடுபடாமல் போனது அப்பொழுது தமிழகத்தில். அப்போவும் எங்களுக்கு இப்போ இன்றைக்கி இந்த கட்சி இவ்வளோ வளர்ந்துருக்குனாக்க அது அகெயின் தேங்க்ஸ் டு த கான்ட்ரிபியூஷன் பழைய முன்னாள் தலைவர்கள், முன்னாள் மாநில தலைவர்களாக இருக்கட்டும், அவர் இந்த கட்சி பயணித்தவர்கள் இவ்வளவு வருடங்க சைக்கிளில் போய் வளர்த்துருக்காங்க, பஸ்ஸில் போய் வளர்த்துருக்காங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இவர்களோட கான்ட்ரிபியூஷன் எல்லாமே ஒரு கட்சி இதனால்தான் ஒரு சிங்கிள் ரீசன் கிடையாது. ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் ஹவ் கான்ட்ரிபியூட்டட். அண்ட் இன்றைக்கு ஒரு பார்க்கப்படும் பேசப்படும் தலைவராக அண்ணாமலை அவர்கள் தனித்து தெரிகிறார்.
இன்றைக்கு பாஜகவை பற்றி நீங்களே அப்போ பார்த்துருப்பீங்க. பாஜகவை பற்றி யாராவது வேறு பாதர்ட் அப்போல்லாம்? நானே சொல்கிறேனப்பா, முன்னாடியெல்லாம் கூட்டம் போடணுன்னாக்கா நாங்கள் எங்களை விட போலீஸ் ஜாஸ்தி இருப்பாங்க. பாஜக கேடர்ஸை விட போலீஸ் ஜாஸ்தி இருப்பாங்க. இப்போ அதுவா உண்மை? எங்களால் இப்பொழுது இன்றைக்கு காலையில் 10 மணிக்கு ஒரு நியூஸு மீட்டிங், ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது வாங்கினாக்க 1 ஹவரில் எங்களால் 1000 பேரை கூட்ட முடிகிறது. இதுதான் பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று, வளர்ந்து விட்டது இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு இன்றியமையாத சக்தி. இதுக்கு தான். ஓகே, இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே விட அதுக்கு டஃப் கொடுக்குற லெவலில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏடிஎம்கே எங்கே இருக்காங்க? இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா வேற ஆடுதே அதில். ஸோ இன்றைக்கு டிஎம்கே நாங்கள் தான். டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி தான் அப்படி அதுதான். ஓகே, இன்றைக்கு ஆனால் இப்போ ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த சர்வதேச அரசியல் படிக்க போகிறதாகவும், போய்கிட்டாங்கன்னா இங்கே எடப்பாடி அவர்களும் இங்கே தமிழக பிஜேபியும் சேர்ந்துடும் அப்படிங்கிற விமர்சனங்களாக வருது. நான் தான் சொல்லிட்டேன், ஐ எம் நாட் இந்த சீட். நான் ஒரு போஸ்ட்லேயோ ஒரு பொசிஷன்லேயோ இதை பற்றி சொல்கிற அளவுக்கு ஐ எம் நாட். ஓகே, அதில் சரி, ஓகே. அண்ணாமலை அவர்கள் நல்ல வழியில் கட்சியை எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார். இப்போ சமீபத்தில் சீமான் பேசும்போது எனக்கு ஸ்டாலின் அவர்கள் தான் போட்டின்னு இப்போ சொல்லிட்டார், உதயநிதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ பிஜேபியும் டிஎம்கே தான் போட்டின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எந்த வகையில் அப்படின்னு சொல்கிறீங்கம்மா? இந்த வகையில் நாங்கள் டஃப் தரோம். மெயின் ஆப்போசிஷன் இன்னைக்கு தமிழ்நாடு பற்றி, தமிழ்நாடு ஆப்போசிஷன் இன்னைக்கு எடுத்தாலே இன்றைக்கு பாஜக தான். இன்றைக்கு இப்போ அண்ணாமலை அவர்களை பற்றி ஊடகங்கள் அவர் இப்படி பேசிட்டார் அப்படி பேசிட்டான்னு சொன்னாலும், அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வருகிறார், ஒரு பேட்டி வெயிட் பண்ணி அந்த க்ரௌடு வருதுல, எங்களை விட பாஜக தொண்டர்களை விட நீங்கள் மீடியா தானே நிறைய பேர் இருக்கீங்க அங்கே. அது ஒன்று. இப்போ ப்ரெஸ்ஸு வந்து ரைட்டாக ரிப்போர்ட் பண்ணுறீங்களா ராங்காக ரிப்போர்ட் பண்ணுறீங்களா, காஸ்டிங் தட் அசைட், இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் பேசுகிறார், இந்த மாதிரி ஒரு அவரோட கமெண்ட்டு, அவருடைய அறிக்கை, அதற்கு தானே இன்றைக்கு முக்கியத்துவம். இது திமுக அமைச்சர்களுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவரளவு பேச இது அத்தாரிட்டேட்டிவாக வித் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் இன்றைக்கு அப்படி இல்லை, யாருமே இல்லை. இந்த மாதிரி நிச்சயமாக எதிர்கட்சிகளிடம் யாரும் இல்லை. ஓகே மேம், அப்போது டிஎம்கே விட்டுறலாம் மேம். இப்போ ஏடிஎம்கேக்கு வரும். ஏடிஎம்கே வெர்சஸ் பிஜேபி அப்படின்னா பிஜேபி தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. எந்த வகையில்? ரிசல்ட்ஸை பாருங்கள், இப்போ பார்லிமெண்ட் ரிசல்ட்ஸை பாருங்கள். அப்போ டிஎம்கேவோட ஒப்பிடும்போது டிஎம்கேவோட ரிசல்ட்ஸ் தானே பெருசு. 40க்கு 40 அடிச்சிருக்காங்கல்ல. 40க்கு 40 அடித்தாலும் அவங்களோட விக்ட்ரி மார்ஜின் எப்படி இருந்தது? இட் வாஸ் நாட் அன் ஈஸி விக்ட்ரி. 81 அசம்பிளியில் 2வது வந்திருக்கோம் நாங்கள். த வின்னிங் மார்ஜின் இஸ் வெரி ஸ்மால். அப்படின்னா அது இதுக்கு என்ன அர்த்தம்? 40க்கு 40 வின் பண்ணியிருக்கலாம், பட் வாஸ் இட் எ ஈஸி ஃபைட்? ரொம்ப சுலபமாக முடிந்ததா? ரிசல்ட் ஃபிகர்ஸ் எடுங்க. 81 அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சியில் 2வது வந்திருக்கோம். அந்த மார்ஜின்ஸ் இஸ் வெரி லோ. ஸோ நாங்கள் இன்னும் கொஞ்சம் 26 எலெக்ஷன் பெரும்பாலான இடத்துல ஏடிஎம்கே தானே 2வது இடத்துல இருக்காங்க. அதான் 81 இடம்ன்றது ஒரு அசம்பிளியில் 234ல் 81 இடத்துல 2வது வந்திருக்கோன்றது மெஜாரிட்டியாக இருந்தால் எவ்வளோ வரப்போகிறோம்? 150, 234ல் மெஜாரிட்டிக்கு வரணும், ஆட்சிக்கு வரவங்க. அதில் 81 இடத்துல வந்திருக்கோன்னு சொன்னாக்க அதில் எவ்வளவு? நான் இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருக்குது எங்களுக்கு. அண்ணாமலைஜி அவர்களுடைய தலைமை கட்டிங் அக்ராஸ் வயது, சோஷியல் பேட்டர்ன்ஸ், வயது, எந்த வயதை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், மென், விமென், சைல்டு, இந்த மாதிரி கேட்டகரி, ஏஜ் கேட்டகரி எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குல்ல. ஏன் நான் இதை சொல்கிறேன்னாக்க, இங்கேயே என்னோட இதுலேயே எங்கே போனாலும் எங்கிட்ட கேட்பாங்க. ஒரு ஃபங்க்ஷன், இங்கே அண்ணாமலைஜி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க, ஒரு 2 ஃபங்க்ஷன் என்னோடதுக்கு. அதுக்கு ஒரு அம்மா அந்த பக்கம் இருக்கிறவங்க பரோடா ஸ்ட்ரீட் கிட்ட கேட்குறாங்க, ஏன் நீங்கள் அண்ணாமலை வச்சு அங்கே இடத்துல பண்ணீங்களே, எங்கள் ஏரியா கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு. இது ஒருத்தர் இல்லை, நிறைய பேர். ஃபேன் ஃபாலோவிங்ஸ் அதிகமாயிருச்சு டெஃபினட்டாக கட்சிக்கும். இன்றைக்கு ஃபேனுன்றதை விட அவரை வந்து ஒரு ப்ராமிசிங் பாலிட்டிஷியன். ஃபேனுன்றது சினிமா என்டர்டெய்னர். ஹீ இஸ் நாட் அன் என்டர்டெய்னர். அண்ணாமலைஜி இஸ் நாட் அன் என்டர்டெய்னர். இஸ் தி மோஸ்ட் ப்ராமிசிங். இங்க வச்சிருக்கலாமே அப்படினு கேக்குறாங்க. அதுதான் அது சினிமா இதுக்கு இல்ல. அது he is not being seen as an entertainer. He is being seen as the most promising politician. அரசியலில் இன்றைக்கு ஒரு தெளிந்த கருத்தும் ஒரு நேர்மையும் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதை அண்ணாமலையிடம் அவர்கள் பார்க்கிறார்கள்.
திமுக எதிர்த்து சீமான் அவர்கள் சமீபத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தார். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி நடத்தியிருந்தார். ஏன்னா சட்டம் ஒழுங்கு, மின்சார கட்டண உயர்வு இதுக்காக எதிர்த்திருந்தார். பாஜக சார்பா இப்போ நீங்கள் ஒரு கவுன்சிலராக இருக்கீங்க, உங்களுக்கு இப்போ எப்படி தோணுது? இந்த மின் கட்டண உயர்வு கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக தவறு நடந்திருக்கிறது. இப்போ உங்கள்ட்ட மக்கள் டைரெக்டாக பேசியிருக்காங்களா இதை பற்றி? ஆமாம், நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க? மின் கட்டணம் தவறு ஏன்னு நான் சொல்கிறேன்னா, ரொம்ப ஜாஸ்தி. இப்போ கார்பரேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸே டிஃப்ரென்ஸ் இஸ் டூ மச். 100 ரூபாயிலே 120 ரூபாய் பண்ணுறது எப்படி? இப்படிப்பட்டவர்கள் எங்கள் பட்ஜெட்டை குறை கூறுகிறார்கள். அதுக்கு இதே டிஎம்கே ஆப்போசிஷனில் இருந்தப்போ எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது பிளக்கார்டை வச்சுட்டு நின்னாங்க. மக்களை இது பண்ணுது. மின்சார கட்டணம் மாதத்திற்கு ஒரு முறை கொண்டு வரப்படும், இந்த 2 மாதம்ன்றது ரொம்ப ஜாஸ்தி, பொதுமக்களை அவதிப்படுத்துவது அப்படின்னாங்க. ஸோ அவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்த பிறகு வேறு பேச்சு. அதில் நிச்சயமாக மின் கட்டணம், ஏன் சொத்து வரி எவ்வளோ ஜாஸ்தி பண்ணாங்க. டாஸ்மேக், அடுத்தது டாஸ்மேக் என்ன ஒரு இதுக்கு ஒரு இன்சென்டிவ் வைப்பாங்களா? டாஸ்மேக் சேல்ஸில் எப்பேற்பட்ட ஒரு கேடுகெட்ட ஒரு டார்கெட்டு, அரசியலில் எவ்வளோ கேடுகெட்ட ஒரு இது டாஸ்மேக்கில். அடுத்த வருஷம் எல்லாமே விலைவாசி எல்லாமே தானே ஏறி இருக்கு. இதில் இவர்கள் இதே ஆப்போசிஷனில் இருந்தப்போ இவங்க இதே இதை எடுத்தாங்க. அடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன், அதில் எல்லும் இல்லை ஓவும் இல்லை. அதில் லா அண்ட் ஆர்டரில் தினம் ஒரு கொலை. அண்ட் இது எப்படின்னா சோஷியல் சைக்காலஜிஸ்டாக நம்மளாம் மாறிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ பாதி மக்கள் அதற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் சான்று. நம்ம எல்லோரும் இப்போ எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறோம் பாருங்கள். கொள்ளையை மர்டர் ஃபார் கெயின், ராபரி ஃபார் கெயின், லஸ்ட், அப்புறம் ஜாதி ஆணவ கொலைக்கான காரணங்கள் எல்லாத்துக்கும் நம்ம பாருங்கள் அவ்வளோ நடக்கிறது. நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம் அதை. இப்போ அந்த அளவுக்கு வந்துடுச்சுன்னா எவ்வளவு நான் வேணா முன்னாடி இருந்த வரைக்குமே இப்படிதானே காரணம் படுத்தினா சொல்லிட்டு இருந்தாங்க. காரணம்லாம் ஏன்னா அப்போ எங்கேயோ ஒன்று நடந்ததுப்பா. இப்போ நான் கேட்குறேன், ஜஸ்டிஸ் சந்துரு கமிஷனே எடுத்துக்கோங்க. எங்கேயோ நாங்குநேரியில் நடந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு கமிஷனை வச்சாங்க. இப்போது தலைநகராக இருக்கட்டும், எந்த இடத்துல இருக்கட்டும், தினம் நீங்கள் பார்க்குறீங்க ஆம்ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் மர்டர்ஸ், அதுவும் பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அது ஒன்று. அந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே பாருங்கள் கேட்டகரைஸ் பண்ணி தினத்துக்கு ஒரு 50 கொலை நடக்குதா, இது ஃபார் கெயின், பணத்துக்காக கொலை செய்யப்பட்ட. அதுவும் மூதாட்டி ஒருவர் ஹாஸ்பிட்டலில், அது சோஷியல் வேல்யூஸ் என்ன பண்ணுறாங்க? ஒரு அம்மா ஒரு தகாத உறவு, அதில் அந்த தகாத உறவு வைத்திருக்கும் ஆணோ பெண்ணோ மர்டர், ஆளை வச்சு அது. அப்புறம் குழந்தைங்க கடத்தின் போய், அது ஒன்று. பொலிட்டிக்கல் மர்டர்ஸ், முன்விரோதம், பணப்பிரச்சனை, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ட்ரக்ஸ், ஆல்கஹாலிசம். சரி, இப்போ வரிசையாக நம்ம இதெல்லாம் ரீசன். அப்போ சொசைட்டி எங்கே போய்கிட்டு இருக்கோம் நம்ம? நிச்சயமாக நான் இப்போ உங்களுக்கு ஐ வாண்ட் டு கிவ் யூ த லிஸ்ட் ஆஃப் த மர்டர்ஸ் இந்த லாஸ்ட். தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு 4 days பேக்கோ 5 days பேக்கோ ஒரு பேப்பரில் ஒரு காலமே போட்டாங்க, இன்றைக்கு நடந்த கொலைகள். நம்ம இன்னைக்கு வெதர் ரிப்போர்ட் மாதிரி கொடுப்பாங்க, இன்றைக்கு வெப்பநிலை, இன்றைக்கு தங்கத்தின் விலை, அந்த மாதிரி. தமிழ் நியூஸ் பேப்பர் சொல்கிறீங்களா? ஆமாம், ஒன்றுத்தில் இன்றைக்கு நடந்த கொலைகள் அப்படின்னு ஊரோட ஒவ்வொரு ஊர்லேயும் எங்கெங்கே நடந்ததுன்னு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. அது என்ன ஒரு அப்ரிஷியேட்டிவ் திங் அது. திமுக ஆட்சிகளில் படுகொலையின் எண்ணிக்கைகள். என்ன பேப்பர் தெரிஞ்சுக்கலாமா? என்ன பேப்பர்னு தெரிஞ்சுக்கலாமா? எதில்? என்ன நியூஸ் பேப்பரில் போடுங்கப்பா, கூகுள் சர்ச்சில் போய் போடுங்க, தமிழ்நாடு மர்டர்ஸ்னு வந்துடும். அதில் இல்லை எந்த பேப்பரில் ஒரு லிஸ்ட்டாக போட்டிருக்காங்க அப்படின்னு. இப்போ நான் முந்தானேத்தி பார்த்தேன். தட் இஸ் அன்றைக்கு நடந்த கொலைகள். அது ஓகே, அன்றைக்கு நடந்த கொலைகள் நியூஸ் பேப்பரில். நான் சொல்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, சொல்லுங்கள். சென்னையில் 239, செங்கல்பட்டில் 61, காஞ்சிபுரம் 56, திருவள்ளூர் 60, சிவகங்கை 55, அரியலூர் 19, ஈரோடு 34. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இதில் லீஸ்ட் கரூர் போல இருக்குது 16, அரியலூர் 19, மீதியெல்லாம் 58, 92 எல்லாம் பாஸ் மார்க்கு. 35 தாண்டிடுச்சு எல்லாம் பாஸ் மார்க் எல்லாமே. அதில் ஆக மொத்தம் 1991 இந்த தமிழகத்தில் இந்த விடியா திமுக ஆட்சியில் நடந்தேறி இருக்கிறது. இப்போ உங்களுக்கு கவுன்சிலராக கிடைக்க வேண்டிய நிதிகள் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கா? அதனுடைய ரூல்ஸ் எப்படி மேம் இருக்கு? 80% எனக்கு என்னோட ரிக்வெஸ்ட் இது.
see to be fair, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஆப்போசிஷனில் இருக்கோன்றதுனால என்ன தப்பு நடக்கிறது ஆட்சியில்ன்றது என்னோட நோக்கம் இல்லை. ஓகே. என்னோடதில் நான் ஐ ஹவ் அப்ரிஷியேட்டட் பட்ஜெட், கார்ப்பரேஷன் பட்ஜெட்டில் இருந்த நல்ல பாயிண்ட்ஸை ஐ ஹவ் அப்ரிஷியேட்டட். இந்த ஆட்டிடியூட் தான் ஐ வாண்ட் ஃப்ரம் தி ஆப்போசிஷன் இந்த பார்லிமெண்ட். இதில் ஏன்னா அவங்க தலைவர் தானே சொன்னவர், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு அப்படின்னு சொன்னவர் அவங்க தலைவர் அல்ல. ஸோ அதனால் நிறை குறைகளை எடுத்து கூறுவது தான் எங்களுடைய வேலை. இப்போ நான் எங்கே போனாலுமே நான் ஒத்துக்கிறேன். எனக்கு பாஜகவின் கவுன்சிலர், ஒரே கவுன்சிலர் அப்படிங்கிறதுனால எனக்கு எந்தவித நிராகரிப்போ, நான் கேட்குற இதுக்கு ஒரு பதில் கொடுக்காமையோ, இல்லை இவர்கள் கேட்கும் கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடாது அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட் கண்டிப்பாக இல்லை. அதில் கண்டிப்பாக எனக்கு எல்லாவித ஒத்துழைப்பும் கிடைக்கிறது. சக கவுன்சிலர்களாக இருக்கட்டும், ஜோன் சேர்மனாக இருக்கட்டும், மேயர், டெப்யூட்டி மேயர் அவர்களாக இருக்கட்டும், கமிஷனராக இருக்கட்டும், பியூரோக்ராட்ஸாக இருக்கட்டும், ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், எனிபடி தேர். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு டோட்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு. ஏன்னா என்னோடய ஃபஸ்ட் டேர்ம் தான் இது. இதே டிஎம்கேயில் இருக்கிறவங்களாம் 3வது வாட்டி 4வது வாட்டியெல்லாம் என்னுடைய சந்தேகங்களை நான் போய் அவர்களிடம் எந்தவித தயக்கமும் இல்லாமல் கேட்கிறேன். எனக்கு அவங்களும் கரெக்டாக கைட் பண்ணுறாங்க என்ன அதில். ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி சொல்கிறது. எனக்கு என்னுடைய வேலை ஒரு சுலபமாகவும் ஆகிறது, ப்ளஸ் மனதுக்கு நிறைவு. அதெல்லாம் ஐ ஓவ் இட் டு திஸ் ஆளும் கட்சி கவுன்சிலர்ஸ், ஆளும் கட்சி மேயர், டெப்டி மேயர் எல்லாருக்குமே நான் இதில் நன்றி சொல்லித்தான் ஆக வேண்டும். இதில் எல்லாருமே நான் சொன்ன மாதிரி ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், நான் ஜோன் 10 சார்ந்திருந்தேன், ஜோன் 10 சேர்மனாக இருக்கட்டும், என்னுடைய சக கவுன்சிலர்கள் அதில் எல்லாருமே இவங்க தான் டிஎம்கே அண்ட் அவங்க அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் தான். நான் ஒரு ஆள் மாத்திரம்தான் எதிர்கட்சி அதில். ஏன்னா என்னோடது ஜோன் 10ல் அண்ணா டிஎம்கே இல்லை. அதில் நான் இவங்க தான் எதிர்கட்சிக்கு. ஆனால் எனக்கு எந்தவித ஒரு தயக்கமோ ஹெசிடேஷனோ, ஐயோ இந்த மீட்டிங் போகணுமே, இல்லை, அதெல்லாம் எதுவுமே இல்லை எனக்கு. மை அட்டெண்டன்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் 95% அட்டெண்டன்ஸ் எனக்கு. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கிறது இவர்களிடமிருந்து. அதில் எனக்கு அவர்கள் அந்த ஒரு வழியையும் சுலபமாக்கி இருக்கிறார்கள். நான் சொன்ன மாதிரி மனதுக்கு நிறைவு, சந்தோஷம், ஒரு லேர்னிங் ப்ராசஸ் எல்லாமே எனக்கு கிடைக்குது. ஸோ அதனால் நான் வேணும்ன்ட்டே நான் பொய் சொல்ல விரும்பவில்லை நான். ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி, இதை தான் நான் எதிர்க்கட்சியிடம், எங்கள் மத்திய ஆட்சியிலும் எதிர்பார்க்கிறேன். உங்கள் நேரத்துக்கும் உங்கள் நேர்காணலுக்கும் மிக்க நன்றி மேடம். வணக்கம். இந்த சேனல் 5 தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல சேனல், மக்களுக்கான ஒரு சேனல். நீ கட்டாயமாக பகிருங்க. நன்றி.